ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் ஒரு வாக்கிங் டிப்ஸோடு. என்னடா இது கோவிலை காமிச்சிட்டு வாக்கிங் பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னோடய பழைய வீடியோ பார்த்துட்டு எங்கள் சித்தி ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் ஊரில் பார்க் இருக்குது, எங்கள் ஊரில் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் தெருவில் நடக்க ஆரம்பித்தேன். என்னம்மா சுகர் வந்துடுச்சா வாக்கிங் பண்ணுறேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோவில் இல்லாத ஊரே கிடையாது. அது எந்த மதத்தை சார்ந்ததாக இருக்கட்டும், கண்டிப்பாக கோயிலுன்னு ஒன்று இருக்கும். சின்ன கோயில், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, ஒரு 1200 சதுர அடியில் தான் அதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு 9 சுற்று அதை சுற்றி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 600லேருந்து 700 ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் ஆகும். அதே நீங்கள் 21 சுற்றெல்லாம் சுற்றினீங்கன்னா 1200லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் ஆகும். நீங்கள் அதே 54 இல்லை 108 பண்ணிங்கன்னா 5000லேருந்து 6000 ஸ்டெப்ஸு கவுண்ட் ஆகிடும் நம்மளுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மினிமமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வாக்கிங்காக. நம்ம அவ்வளோ நடை வந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க உலக சுகாதார அமைப்பு. பாருங்கள், எங்கள் அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஆண்டி எல்லாரும் கோவிலில் இந்த மாதிரி தான் சுற்றிட்டு வராங்க. அன்றைக்கி அவங்க 9 சுற்று சுற்றினாங்க. அதுக்கு பார்த்திங்கனாக்கா இது கொஞ்சம் பெரிய கோவில். ஸோ அவங்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா 9 சுற்றுக்கே ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட 2000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊரில் கோவில் இருந்தால் அங்கே போய் சுற்றிட்டு வாங்க. இதில் என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு பார்க்குறீங்களா? நிறைய இருக்குங்க. மனசு ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கும், எண்ணம் வந்து அலைப்பாயாது, நம்மளோட கவலைகளோ எதையோ நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி, மன சந்தோஷம் அது கிடைக்குதா? ப்ளஸ் நடக்கிறீங்க. இந்த மாதிரி வெறும் காலோடு நம்ம நடக்கும்போது நம்மளோட நரம்பு நாடிகள்லாம் வந்து இங்கே கால் பாதங்களில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த கோயில் சுற்றி வர்றத அடி பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க. இதை வந்து முடிஞ்சவங்க அவங்க ஊரில் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாளாவது பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.